ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 6 ஐயனார் துணை சீரியல் நச்சுந்தொலி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து சேரன் வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க வந்து கார்த்திகோட வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாருமா உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்து கரெக்டா சேரனோட அப்பா அந்த வழியா வர்றாரு. வந்து நின்று வீட்டு முன்ன நின்று அப்படியே பயங்கரமா ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே போறாரு. திருப்பி ரிட்டர்ன் வந்து அப்படி ஒரு லுக் விடுறாரு. அப்போ உடனே அவங்க அண்ணன் இருக்கிறாருல, அவர் என்ன சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில வந்து நிற்கிறாரு. இப்போ அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு போகும்போது புரோக்கரை பாக்குறாரு. ஐயோ நீலாம் ஒரு புரோக்கரை, என் பையனுக்கு ஒரு பொண்ணு தேடி தெரியாடா, இன்னும் ஒரு வாரத்துல பொண்ணு தேடி தரணும்னே. புரோக்கர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 3 நாள்ல நான் தேடிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டுல என்ன ஆகுதுன்னா, சேரன் வந்து பிரியாணி ரெடி பண்ணி எல்லாரையுமா கூப்பிட்டு வச்சு எல்லாருமா உட்காந்து சூப்பரா கதை பேசி அந்த மாதிரி சாப்பிடுறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணி. அப்ப நிலா வந்து சோழன் பேசும்போது அவங்கள பார்த்துட்டே இருக்கும்போது கை கழுவ போகும்போது சோழன் சும்மா இல்லாம நிலா கிட்ட கேக்குறாங்க, என்ன சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு. ஆமா சைட் அடிக்கிறாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நிலா. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நைட்டு வந்து சேரனுக்கு வந்து ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணாங்கல்ல, ஒரு பையனோட வருவாங்கல்ல, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து சேரனுக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணோடனே சோழன் சொல்றாரு, எடுத்து பேசுனேன், அந்த பாய் பேஸ்டி கூட வந்துச்சுல அந்த பொண்ணு தானோடனே இப்ப அந்த பொண்ணு வேற நம்பர்ல இருந்து பேசுது, நீ விடுனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவர் பாட்டுக்கு, அன்னைக்கு நீங்க பேசவே இல்லை, அமைதியா இருந்தீங்க, இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, இல்ல நீங்க அழகா இருந்தீங்களா, அதை உங்களை பார்த்துட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாரு. அப்புறமா சேரன் கட் பண்ணி விட்டுருந்தாரு. ஏண்டா உனக்கு இந்த வேலை அப்படின்னு. என்ன நீயும் பேச மாட்டேங்கிற, என்னையும் பேச விட மாட்டேங்கிற, இப்படித்தானே பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிலா வந்து சோழன் கிட்ட வாங்க வாங்க, இந்த மாதிரி எங்க அண்ணி வந்து ஆதார் கார்டை போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க, அதை வச்சு நம்ம எப்படின்னாச்சும் ஆதாரம் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஆதார் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா வீடு வாடகைக்கு பார்க்கலாம், ஹாஸ்டல் பார்க்கலாம், அங்க போலாம் இங்க போலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போனே சோழன் சொல்றாரு, உங்களை எங்க வீட்டுல இருந்து அனுப்பிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க அப்படின்னோடனே, இல்லங்க இந்த மாதிரி உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தானே நான் போறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே, ஓ அப்படி சொல்றீங்களான்னொடனே, எங்க இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இந்த மாதிரி அந்த அண்ணனை உடனே போய் பார்த்து நம்ம டைவர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னோடனே சோழன் அப்படியே முறைக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.